முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் 2015ஆம் ஆண்டு நமக்கு நாமே என்ற மக்கள் சந்திப்பு பயணத்தை தளபதி மு.க. ஸ்டாலின் நிகழ்த்தினார். அப்போது நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழின தலைவர் கலைஞர், என் வீட்டில் பிறந்த மக்களில் இந்த குழந்தைக்குத்தான் ஸ்டாலின் என்று பெயரிட்டேன். ரஷ்ய தலைவர் ஸ்டாலினுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது தெரியுமா? ஸ்டாலின் என்றால் இரும்பு மனிதர் என்று பொருள். எனவே அந்த பெயரையே இந்த குழந்தைக்கு சூட்டினேன். அப்போதே எனக்குள் இந்த குழந்தை இரும்பு மனிதராக வரும் என்ற உணர்வு ஏற்பட்டது. நான் நினைத்தபடியே ஸ்டாலின் இப்போது ஸ்டாலினாகவே உருவெடுத்துள்ளார். அவர் ஸ்டாலினாகவே நிர்வாகத்தை நடத்துவார், மக்களுக்கு நல்லுதவிகள் செய்வார் என்று பேசினார். அத்தகைய சிறப்புமிக்க ஆட்சியை வழங்கி வரும் முதலமைச்சர் இரும்பு குறித்த கரும்பான செய்தியை வழங்கியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலகுக்கே நான் அறிவிக்கிறேன். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது என்று தலைநிமிர்ந்து உலகுக்கு அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. இரும்பு உருக்குதல், ஆயுதங்கள் செய்தல், வேளாண் உற்பத்திக்கு தேவையான அடிப்படை கருவிகளை செய்தல் போன்ற தொழில்நுட்ப அறிவினை பெற்றிருந்தனர் என்பதை சங்க இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. இரும்போது குறுக்கின் இடந்து இறைத்தேரும் இரும்பு செய் தொடியின் ஏராகி எக்குரு மாந்தரின் இணைந்துகண் படுக்கும் ஆகிய அகநானூறு நூலின் வரிகள் இரும்பை ஆயுதமாக்கும் முறையையும் பயனையும் விரிவாக எடுத்துரைக்கின்றன என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. இதுவரை நாம் பேசி வந்தது அனைத்தையும் பழம்பெருமைகள் என்றும் இலக்கியத்தில்தானே இருக்கிறது என்று சொல்லி வந்தார்கள். இதோ இதனை ஆய்வுபூர்வமாக மெய்ப்பித்து நாட்டுக்கு அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகின் தலைசிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. புனே நகரில் உள்ள பீர்பால் சாஹானி தொல் அறிவியல் நிறுவனம், அகமதாபாத் நகரில் உள்ள இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகிய தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனங்களும், பன்னாட்டளவில் உயரிய நிறுவனமான அமெரிக்க நாட்டு புளோரிடா மாநிலத்தில் உள்ள பீட்டா ஆய்வகமும் இதனை ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த பகுப்பாய்வு முடிவுகள் இந்தியாவில் உள்ள தொல்லியல் அறிஞர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவர்களும் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 5300 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை இவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. விந்திய மலைக்கு வடக்கே அமைந்துள்ள பண்பாட்டு இடங்கள் செப்பு காலத்தில் இருந்தபோது விந்தியத்தின் தெற்கே வணிகத்திற்கு பயன்படுத்தப்படும் அளவுக்கு செப்பு தாது குறைவாக கிடைத்தன. ஆனால் செம்பை விட வலிமையான இரும்பு பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. எனவே வட இந்தியாவின் செப்பு காலமும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தவை என்று இந்த ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வு முடிவுகள் பல்வேறு திருப்பு முனைகளை ஏற்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு 6ஆம் நூற்றாண்டளவிலேயே தொடங்கிற்று என்று கீழடி அகழாய்வு முடிவுகள் அறிவியல் அடிப்படையில் நிறுவியுள்ளன. பொருணை ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்னர் வேளாண் பயிர் தொழிலில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது என்பதை சிவகலை அகழாய்வு முடிவு வெளிப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறை அகழாய்வின் மூலம் தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் 4200 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்றது என்ற செய்தியை தமிழ்நாடு சட்டமன்றத்தின் வாயிலாக முதலமைச்சர் உலகிற்கு அறிவித்தார். இப்போது இரும்பின் காலம் மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளது என்று முரசொலி கூறியுள்ளது. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் இப்போது செய்து வரும் ஆய்வுகளின் மூலமாக கிடைக்கும் சான்றுகளும் அறிவியல் அடிப்படையிலான கால கணக்கீடுகளும் இதுவரை நாம் சொல்லி வந்த கருத்துக்களை மீளாய்வு செய்யும் வகையில் அமைந்துள்ளன. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இரும்பு 5300 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமாகி இருக்க வேண்டும் என்று ஆய்வுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. இரும்பின் அறிமுக காலத்தை நிறுவுவதற்கான ஆய்வில் உலகளவில் தொல்லியல் ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இரும்பு தொழில்நுட்பம் ஆசியா மைனரில் கிமு 1000 ஆண்டு வாக்கில் தோன்றியதாகவும் பின்னர் உலகின் பல பகுதிகளுக்கு பரவியதாகவும் கருதப்பட்டது. இதனை வைத்து ஒவ்வொரு நாடும் ஆய்வு செய்து வருகிறது. தமிழ்நாட்டின் ஆய்வு இதன் காலத்தை 5300 ஆண்டுகளாக கணித்துள்ளது. இதனை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய தொல்லியல் துறை பேராசிரியர் திலீப் குமார் ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த கண்டுபிடிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி இருக்கிறார். கதிரியக்க காலக்கணக்கீடுகள் தமிழ்நாட்டு மாதிரிகள் காலத்தால் முந்தியவை என்பதை மெய்ப்பிக்கின்றன என்று பாரிஸில் உள்ள பிரான்ஸ் தேசிய அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் ஓஸ்மண்ட் போப்போராச்சி கூறியிருக்கிறார். இந்திய தொல்லியல் துறையின் முன்னாள் தலைமை இயக்குனர் முனைவர் ராகேஷ் திவாரி, இந்திய தொல்லியல் துறையில் இது ஒரு திருப்பு முனை. இந்த காலக்கணக்கீடுகள் இந்தியாவிலும் உலகெங்கிலும் இரும்பு தொழில்நுட்பத்தின் தொடக்க காலத்தை நிறுவுகின்றன என்று சொல்லியிருக்கிறார். இப்படி உலகம் ஒப்புக்கொண்ட உண்மையைத்தான் நாட்டுக்கு அறிவித்துள்ளார் முதலமைச்சர். முதலில் தோன்றியது குரங்கு என்றால் அதுவும் தமிழ் குரங்காகத்தான் இருக்கும் என்று சிலர் இங்கே கிண்டல் அடிப்பார்கள்.
அவர்களது வாய்க்கு இரும்பு பூட்டு போட வைத்திருக்கிறது இரும்பின் ஆய்வு என்று தனது தலையங்கத்தில் முரசொலி குறிப்பிட்டுள்ளது.